இன்னும் மிட்டாபுதூர்ல தான் இருக்கிறோம். அதாவது வளவளன்னு பேசினா வாயில் கேடு. ஆமா இல்லையா? ஆமா. வருஷம் ஒரு குழந்தை பெத்தா பாலா போன சாமானத்துக்கு கேடு, உடம்புக்கு கேடு. ரெண்டுக்கும் தான். வளவளன்னு பேசுறேன். நீ அமைதியா இருந்தீங்கன்னாக்கா ஒரு புள்ள கூட பிறக்காது. அப்படின்டானா எங்க அண்ணனும் அண்ணி இருக்காங்களான்னு அப்படி இருந்தா உன் தங்கை ஆகிய சுபத்திரை வந்திருக்குன்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு என்னமோ குசு குசுன்னு வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. கல்யாணத்தை பத்தி ஏதோ பேசுவாங்களாட்டு இருக்குது. சரி இருந்தாலும் நீ போய் சொல்ல. உன் திருவடி ஒரு பாதத்தை பன்னிரால் கால் கழுவி என் பட்டால் அடிவு பட்டி அதாவது நான் கொண்டு வந்த புஷ்பங்களை உன் திவ்ய பொறுப்பாதத்தில் வைத்து என் சிரமடங்கி 2 கரம் கூப்பி அநேகொடி வந்தா செய்தண்ணா. சொல்லண்ணா நல்லா இருக்கண்ணா. இந்த இந்த நான் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். இந்த புண்டவாய மாதிரி எத்தனை புண்டவாய நான் பார்த்தேன். இல்ல ஏன் உடம்பு ஆச்சுன்னு சொல்றான் தெரிஞ்சுக்க. என் உடம்பு என்னைக்கு இருக்கிற உடம்பு அப்படியே இருக்கும். சரி தங்கா, மல்லிகை முல்லைகை ருவாச்சி கோங்கமம் தரம் என்று மலர் உசுங்கெல்லாம் கொண்டு வந்து என் பாதத்தை படிநிறுத்தினார். அம்மா சொல்ல எப்படியெல்லாம் வாழ வேண்டும் தெரியும்.
உன் தங்கை எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தியாண்ணா உன் தங்கை உனக்கு என்ன செய்யுதுன்னா அப்படியேப்பா மிக்க சந்தோஷம் கொண்டேன் தங்கா அண்ணா ஒரு நிமிஷம் சொல்லுண்ணா கேட்கவா கண்டிப்பா கேளுண்ணா ஆமா தங்கா அண்ணா நிறைய பாண்டவர்கள் கொடுத்திருக்கிறேன். ஆமாண்ணா இல்லையா? ஆமா. துரியோதனன் செஞ்ச வஞ்சகத்தால் பாண்டவர்களுக்கு என் அத்த மக்களுக்கு உன்னை கொடுத்தோம். ஆமாண்ணா இல்லையா? ஆமா. நீங்க எங்க வாழ்ந்தீங்க? படைப்பது வட்டப்பாறை, குளிப்பது சுமதிருத்தம், குடிப்பது மூங்கலாடை, உண்ணுவது காய்கறி, இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. சரி தங்கா, இதுதான் வேணுமா? ஐயோ செத்தா எப்படி வருவோம்? இங்க கொஞ்ச நேரம் வாழ சொன்னேன். அப்படி சொல்லு. தங்கா ரொம்ப நேரம் கூட வருவேன். எங்க அண்ணன் இரு, ரொம்ப நேரம் கூட வருவேன். மடுவுல கடவுள மாட்டிக்கிட்டா எலும்புல மாட்டிக்கிட்டா எடுக்கிறதுக்கு வழி இல்லையா? அதுக்கு தான் பாக்குறோம். விஷயம் எலும்புல மாட்டுது. ரெண்டு பேரும் பாரு அப்படியே ஒரு வெங்காயம் முடியாது. ஒரு வெங்காயம் முடியாது. ஆளாப்பட்ட சமையல ஆடி காத்துல ஆளா பறந்துருச்சு. 5 நிமிஷம் தான் நக்கட மாதிரி தான் போகணும். பாரு என் தங்கச்சி பாரு கிளம்பிருச்சு. பாரு என் தங்கச்சி டீ வச்சிட்டு வரேன்னு கிளம்பிருச்சு பாரு. என் தங்கச்சிக்கு ஏதாவது நீ பாரு என் தங்கச்சி கோவிச்சிட்டு போகுது. நான் பாக்குறேன். கூட்டு வா. கண்ணே சின்ன குச்சி தாயே பாப்பா ஏமா போற? அவ டீ வைக்க சொல்றாங்க. அண்ணி டீ குடிச்சிட்டு போவா. இவங்க அண்ணி வந்து இதுல வைக்கிற அண்ணி. நான் கொடுத்தது எங்க தங்கச்சிங்கெல்லாம் அதாவது இல்லாத இடத்துல கொடுத்துட்டேன் பிச்சைக்கார நாய்ங்களுக்கு. பிச்சைக்காரனுக்கு கொடுத்ததெல்லாம் கணக்கு வச்சா வருமா சாமி? அதனால இப்ப என் தங்கச்சி ஏதாவது வந்திருக்குது. தங்கா அண்ணா ஏதாவது பஞ்சமா என்ன ஓ வேணும்? என்ன காரணமா ஆமா, வந்து இப்ப 12 மாசத்துல மழை இல்ல. கொஞ்சம் பஞ்சமா தான் இருக்குது. சொல்லு 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 சொல்லு. பாண்டவர்களே வளர்த்து நான் காத்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கிறேன்? ஏயா சாமி உன் தங்கச்சி பஞ்சத்துல இருக்கிறான். அதை மட்டும்தான் அடவு வைக்காம வச்சிருக்கிறாங்க. இது தேர் மாட்டிருக்குது. ஒரு 25 பவுனாட்டம் இருக்குது. இன்னைக்கு பவுனாட விலை 66 ரூபா. அது மட்டும்தான் என் தங்கச்சி கிட்ட இருக்குது. அப்புறம் எல்லாமே இருக்குதுண்ணா. இருக்குதா? இன்னும் தேயில அப்படியே தான் இருக்குதான். சரி தங்கா, நான் வந்த விவரம் என்னன்னு கேட்கறேன் இல்லையா? உனக்கு என்ன வேணும்? சொத்துக்காக வரல, சுகத்துக்காக வரவில்லை, என்ன பணத்துக்காக வரல, பண்டத்துக்காக வரவில்லை. நான் வந்த விவரம் புருஷனுங்க 3 வருஷம் ஆகுதான் காட்டுக்கு போய். அப்படியா? ஏதாவது அவருக்கு தெரியும். ஏதாவது உதவி கேட்டு வந்தது. அதே தான். எவ்வளவு கொடுக்கறது? 6 ரெடி பண்ணிடலாம். தங்கா தங்கா வாங்க. உனக்கு என்ன வேணும்? சொத்து வேணுமா? நகை வேணுமா? இல்ல ஏதாவது சாப்பாட்டுக்கு பஞ்சமா? என்ன வேணும் சொல்லு, வாங்கிட்டு போ. அனைத்தையும் கொடுத்துருக்க. எனக்கெல்லாம் ஒண்ணும் குறை கிடையாது. சரி, நான் வந்த விவரத்தை இப்ப சொல்றேன். சொல்லு. நல்ல அதாவது சமாசாரமா தான் வந்திருக்கிறேன். சொல்லட்டா? ஓலி வந்திருந்தாளா கூட? ஓலி
தானே சொல்லிட்டு என்னன்னா அதுக்கு அப்படியா? ஆ. தங்கா, அதாவது பாண்டவர்களுக்கு உங்களை கொடுத்தே நீங்க எங்க வாழ்றீங்க? சோத்துக்கு இல்லாத சாத்துக்கு இல்லாத எங்கெங்கயோ வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஏன் மாவுல கொடுத்தா என்ன இருக்கும்? தங்கா தங்கா சொல்றேன் கேளு. பாண்டவருக்கு என்ன கொடுத்து என்ன குறை? உங்ககிட்ட என்ன இல்லைன்னு நான் வந்தேன். அதெல்லாம் உன்னுடைய சூழ்ச்சியில பாண்டவரை வனத்துக்கு ஓட்டி இன்னைக்கு 3 ஆண்டு காலமா காத்துக்கிட்டு இருக்கேன். சரி, நான் ஆனகுந்தி நகரத்துல நீ விட்ட சீதனத்துல நான் அதாவது என் மகனை வச்சு நான் அங்க வாசம் செய்து கொண்டு வந்திருக்கேன். என்ன உனக்கு குறை? அதுக்காக இவ்வளவு சொல்லி காட்டாதண்ணா. நான் வந்தது அதாவது உன் மகன் சுந்தரி என் மகன் அபிமன்னனுக்கு பெண் கேட்க வந்திருக்கேன். தங்கா சொல்லுண்ணா. சொன்னா வருத்தம் இல்லையா? இதுல என்னன்னா வருத்தம்? ஆனா நேத்திக்கு வந்து என்ன, ஏய் சத்தம், நேத்திக்கு வந்து என்ன சுடு சாப்பாடா சாப்பிட்டுருக்கலாம். பழைய சோத்துக்கு வந்திருக்கிறியம்மா. ஆனா ஏன் இன்னைக்கு சாப்பாடு செய்யவா முடியாது? அதாவது சொல்லவா? சொல்லுண்ணா, இதுக்கு என்ன நீ சொல்லு. செய்யலாம் செய்யலாம் செய்யலாம். ஏன் நேத்து சுடு சாப்பாடு இன்னைக்கு ஏன் பழைய சாப்பாடு சொல்றேன்? இன்னைக்கு மட்டும் எப்படி பழைய சாப்பாடு? அது என்ன காரணம்? அப்படியா? அண்ணே ஒரு நிமிஷம் சொல்லவா? சொல்லுண்ணா. என் மகளை எங்க கொடுக்கறேன் தெரியுமா? எங்கண்ணா கொடுக்குறேன்? ஐயோ வா. ஒரே பையன், ஒரே பையன், சரியான சொத்து, நாடு நகரம் நவனி செங்கோல் அனைத்தும் நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். அப்படியா? பொண்ணை கொடுக்கன்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன். பொண்ணு அங்க கொடுக்கறன்னு வாக்குறுதி கொடுத்துட்டேன். சரி, அவ்வளவுதான். அதனால எனக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்றியா? எப்படிமா? என்ன ஒரு பொண்ணு தானே, 2ஆ கொடுக்க முடியும்? அப்படியா? 2 பொண்ணா வச்சிருக்கிறேன். சொல்றேன் கேக்குறியா? சொல்லு. அதாவது அவன் பணத்துல பெருத்தவன், சொத்துல பெருத்தவன், அதாவது சுகத்துல பெருத்தவன், நாடு ராசி நவநதி செங்கோல் அனைத்து பொண்ணு. என்னது? இல்ல சொல்லுமா அண்ணா. பாரு, நான் இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு, புரியுதா? நான் சொல்றத மட்டும் கேளு. அண்ணா நீ சொத்து சொத்தை பார்க்காத, சுகத்தை பார்க்காத, சொந்தத்தை பாருண்ணா. பணம் காசை பார்க்காத அந்த பாரியால உன் தங்கையே பாருண்ணா. எனக்கு உரிமைக்காரினா நானு. ஒரு வார்த்தை அதாவது நீ நிச்சயம் செய்யணும்னு சொல்றிய உண்மை. இன்னைக்கு வந்து தங்க 8 நாளைக்கு முன்ன வந்திருந்தா என் மகன் சுந்தரி உன் மகன் அவன் கொடுத்துருப்பேன். இன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்றிய. அப்படி நீ நிச்சயம் செஞ்சு எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலாமா சொல்லக்கூடாது? இந்த வீட்டுல நான் பிறந்த பொண்ணு தானே. பிச்சைக்காரனாயிங்க மறுபடியும் போய் எப்படி நான் பிச்சை எடுக்கிறேன்னா? பிச்சை எடுக்கலன்னா எங்க இருக்கிறான் உன் வீட்டுக்காரன்? பணத்துல இருக்காங்க. பணத்துல என்ன இருக்குது உங்ககிட்ட? எதுவுமே இல்லையா? பேசக்கூடாது. பணமும் சரி, அவன் சாக்கடை கல்லும் சரி, அவன் கொட்டி பணமும் சரி, அவன் கொலக்கடை கல்லும் சரி.
முடியாது. தெரிஞ்சுக்கிட்டியா? எந்த குத்தியில சொல்ற? கோமரிக்கிறியா? குட்டியாரா மாயாவாதங்க. அவன் சொத்துல பறத்தானா இதுல பறத்தவனு சொல்லி அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்க. ஏய் வாடிக்கு. பாரு நீ ஒண்ணு அவசியம் கிடையாது. நீ பாரு வந்து என்ன பண்ணிட்டோம்? சுத்தத்தை முக்கிய வைக்கல. சின்னதா எங்க பண்ண அண்ணி இருக்கா? எங்க அண்ணி போய் நான் பொண்ணு கேட்கறேன். போ மூடிட்டு போ. போக வேண்டியதானே. என் கூதி கூட போறேன் நானு. யாரு? மணி 4 மணி ஆகி போச்சு. 4 மணிக்கு கூப்பிடுறேன்ட்டு இன்னும் புளிச்சு அடிச்சுட்டு இருக்கிறேன். போனாக்க வெடி வெடி கூத்தாடி இப்படி சும்மா போவாங்க. ஓடி. பொண்ணு கேட்கணும் அவசியம் கிடையாது. ஓடி. எங்க அண்ணி இருக்கா? எங்க அண்ணி கேட்டா எங்க அண்ணி கிட்ட பொண்ணு கேட்டா இல்ல ஓடி. உனக்கெல்லாம் மான வைக்கல ஒரு தங்கச்சி வாடி போன்னு சொல்றதுக்கு உட வெக்கல்ல சூடு இல்ல சொரங்கல ஆடு வைக்கிட்டு ஓடி. நீ வாங்கிட்டு வாங்களா? அண்ணா கோமாளி அண்ணா ஏன் தங்கச்சி தொங்கிச்சு பாரு தங்கச்சி அப்படி சொல்லு. எங்க அண்ணனை போய் பொண்ணு கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்லி அடிச்சு போறான். ஆமா அதாவது பத்தாத காது இருந்த நாயன்னு சொல்லி அடிக்கிறான். இவனா சுக்கத்துல முக்கிய பத்தான். சுக்கத்தினதாரு முக்கி பத்தாரு பஞ்சாயத்து. ஒண்ணு கூப்பிட்டாங்களா? ஊருக்கு ஒண்ணா? நாயம் 6 கிட்ட வேணாலும் சொல்லுவாங்க. பாரு எங்க அண்ணி கிட்ட போறேன். வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் அது ஓநாயம். ஏய் ஓடி பாரு நல்லா வாய் அப்படியே ஓடி ஓடி நான் உனக்கு பொண்டாட்டியா? ஓடி. ஒரு தங்கச்சி என்ன வார்த்தை கேட்கறதுக்கு? அண்ணா கோமலை இல்ல சொல்ல மாட்டேன். பாரு இவன் அங்க இருப்பான் ஆக்கற சொல்லிட்டு பங்கா இருப்பான் ஆடுறான். தெரியாது. சூடு சொரணை இருந்தா தானே இந்த ஆளுக்கு உருக்குதாரி போடுறியா? கோட்டை அடியுமா? ஆமா நாசமா போயிருவா. கண்டிப்பா மாரியா கோயில் அண்ணன் வந்துட்டு போயிடும். காளியா கோயில்ல கையெழுத்து போயிடுவேன். இந்த பொண்ணு இந்த வீட்டுல பிறந்த பொண்ணு பொங்க சோறு தர்றாங்களா? கையேந்திட்டு போறியா? பொங்க சோறு வாயா இதுல கொடுக்குறாங்க. போனா மூடிக்கிட்டு அதுல கொடுத்தாலும் திரும்ப. ஏய் என்ன ஓய் என்ன ஓய் நான் உன்கிட்ட பொண்ணு இனிமே கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. எங்க அண்ணி கிட்ட கேட்கணும். போ மூடிக்கிட்டு போ. மூடிட்டா போ மூடிக்கிட்டு முடிஞ்சா பண்ணிட்டு போ. போ வாங்கலாம் போ.